இங்கே இந்த அம்மா அவங்களோட பையனோட தலையில வித்தியாசமா நம்பர் ஷோ ஆகுறத பாக்குறாங்க. அவங்களுக்குமே எதனால அப்படி நம்பர் தெரியுதுன்னே தெரியல. அவங்களுமே அவங்க பையன் கூட ஸ்கூலுக்கு போறாங்க. அப்ப அங்குள்ள எல்லாரோட தலையிலயுமே அதிக வேல்யூல உள்ள நம்பர் ஷோ ஆகுது. அந்த ஸ்கூல்ல உள்ள டாப் ஸ்டூடெண்ட்ல உள்ள ஒரு பையனோட ஸ்கோர் தான் எல்லாத்தை விடையுமே அதிகமா காட்டுது. அவங்க அம்மாவுமே அவங்க பையன் கிட்ட ஏன் இப்படி எல்லார் தலையிலுமே நம்பர் ஷோ ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்க, அவனுமே யாரெல்லாம் எவ்வளவு நாலேஜா இருப்பாங்களோ அது நம்பரா ஷோ ஆகுமா அப்படின்னு சொல்ல, அவங்க அம்மாவுமே அவனுக்காக அவங்களோட ஒர்க்லாம் விட்டுட்டு ஃபுல் கான்சென்ட்ரேஷன் பையன் மேல பண்றாங்க. ஒரு நாள் அவன் சாப்பிட்றதுக்காக எக்கு கொடுக்குறாங்க. அதை சாப்பிட்டதுமே அவனோட நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது. அதை தெரிஞ்சுக்கிட்டு அவனோட அம்மாவுமே நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டா கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த அம்மாவுமே நம்ம பையன் தான் ஸ்கூல்ல ஃபர்ஸ்டா வருவான்னு கனவுலாம் காங்குறாங்க. அப்பன்னு பார்த்தா அவங்க பையனோட ஹெட்ல உள்ள நம்பர் குறைஞ்சிக்கிட்டே வருது. அவங்களுக்குமே எதனால குறையுதுன்னே தெரியல. ஒரு நாள் பையனோட ரூமுக்கு போய் பாக்குறாங்க. அவன் கிட்டார் வாட்சுக்கிட்டு இருக்கனால அவன் ஹெட்ல உள்ள நம்பர்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டு வருது. அவனோட அம்மாவுமே அவனை திட்டி அதை உடைக்க சொல்றாங்க. பட் அவனுக்கு மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும்னால அவனால் அதை உடைக்க முடியாம அவங்க அம்மா கையாலே அதை உடைக்க சொல்லிடுறான். அவங்க அம்மாவுமே அவனை ரொம்ப ப்ரெஷர் பண்ணனால அவனோட ஹேர்லாம் மொத்தமா கட் பண்ணி மென்டல் மாதிரி ஆகிடுறான். அவனுமே அவனோட ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல கிட்டார் வாட்சிக்கிட்டு இருக்கிறவங்கள ஒரு ஏக்கத்தோட பாக்குறான். அதை புரிஞ்சுக்கிட்ட அவங்க அம்மாவுமே சரி நீயும் போய் வாசின்னு சொல்ல அவனோட பழைய ஃபேஸ் அவங்க அம்மா அப்பதான் பாக்குறாங்க.